வணக்கம் நேயர்களே. இன்றைய பதிவில் இன்னைக்கு எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்மராசி நேயர்களுக்கு சனி பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த சனி பயிற்சியின் காரணமாக சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் மாறப்போகிறது, அவர்கள் என்னெல்லாம் சந்திக்க உள்ளார்கள், இது போன்ற பல விஷயங்களை தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். மேலுமே இந்த சிம்மராசிக்காரர்கள் சனி பயிற்சியின் காலகட்டங்களில் என்ன பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவினுடைய பதிவில் ரொம்ப விளக்கமாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சனி பகவானை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை டைப் பண்ணுங்க. இப்படி நீங்க ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது அந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு வழியாக கூட இது அமையும். ஸோ அதனால இந்த ஒரு செயலை நீங்கள் மறக்காம செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பொழுதுதான் நான் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில என்ன பலன்கள் அமைஞ்சிருக்கின்றதை இப்ப நம்ம பார்க்கலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அற்புதமான பலன்களே அள்ளி கொடுத்தாலுமே சனி பகவான் கண்டக சனியாக 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கின்றார். இந்த காலகட்டத்தில் வீண் வம்புகள் வீடு தேடி வரும். அதனால கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். சூரியனை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். சூரியனுக்கும் சனிக்கும் 7ஆம் பொருத்தம். அப்படிதான் இருக்கிறது இந்த கண்டக சனி. கும்பராசியில் இருந்து சனியினுடைய நேரடி பார்வை வேறு சிம்மராசியின் மீது விழுகிறது. இந்த காலகட்டத்தில் குரு பகவானினுடைய பார்வையும் கிடைக்கிறதுனால தப்பிப்பீர்கள். அடுத்த ஆண்டு ஏப்ரல் குரு ராசி மாறுகின்ற குருவினுடைய பார்வையும் விழுகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவானினுடைய பார்வை உங்களுடைய ராசி மீது விழுகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்களாக பிரச்சனையை தேடி போகாமல் இருப்பது நல்லது. வாழ்க்கையில முக்கிய முடிவுகளை எடுப்பதையும் கூட அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக இருங்க. அதிகமாக கடன் வாங்கவோ பணத்தை யாருக்கும் கடனாக கொடுக்கவோ இந்த மாதிரி செயல்கள்லாம் நீங்க ஈடுபட வேண்டாம். இந்த 2.5 ஆண்டு காலத்தில் கடகராசிக்காரர்கள் கண்டக சனியை கடந்து இருப்பார்கள். அவர்கள் பட்ட பாட்டை உங்களுக்கு பாடமாக கற்றுக் கொடுக்க நினைப்பார்கள். அதை நீங்க கேட்காம போனீங்க அப்படின்னா அது நஷ்டங்களும் அதற்கான காயங்களும் உங்களுக்கு தான். ராசிக்காரர்களுக்கு சனி யோகமான கிரகங்கள் இல்லை இருந்தாலுமே சனி பயிற்சினால சிலருக்கு அலுவலகத்தில் தலைமை பதவியை தேடி தருவார். கண்டக சனி காலத்துல செவ்வாய் ராகு குரு பகவானினுடைய நட்சத்திரங்களில் சனி பயணிக்கின்றார். இந்த காலங்களில் சிம்மராசிக்காரர்களுக்கு சில சாதக பாதகங்களும் ஏற்படும். 2024ஆம் ஆண்டுகளில் கண்டக சனி காலத்தை கவனமாக கையாள வேண்டும். உங்களுக்கு தொழில் கிரகம்னு பார்த்தா சனி பகவானால சிம்மராசிக்காரர்களுக்கு வேலை மாற்றங்களும் இடமாற்றங்களும் ஏற்படும். நல்ல வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு வேலைகளும் கிடைக்கும், விசா கிடைக்கும். அதே போல 7ஆம் வீட்டிற்கு உடையவன் எழில் ஆட்சி பெற்று பயணம் செய்வதனால சாசா மகா யோகங்களும் கிடைக்கும். திருமணம் தடைகளை தாண்டியும் நடைபெறும். கண்டக சனி காலகட்டத்தில் உடல் நலத்தில் அதிக கவனங்கள் தேவை. இரத்த அழுத்தங்கள் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். யாருக்குமே தேவையில்லாமல் பணம் கடன் கொடுப்பதோ ஜாமீன் கையெழுத்து போடுவதோ கூடாது. தேவையில்லாமல் கடன் வாங்குதலும் கூடாது. கடன்களை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள பாருங்கள். இல்லாவிட்டால் மன அமைதிகள் உங்களுக்கு குறையும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டின் மீது சனி பார்வை விழுவதனால ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. தேவையில்லாத பேச்சுக்களை பேச வேண்டாம், விட்டு கொடுத்து போங்க. இந்த காலகட்டத்தில் மௌனம் விரதங்களும் இருப்பது ரொம்ப நல்லது. இல்லாவிட்டால் வீண் வம்பு வழக்குகளும் உங்களுக்கு வீடு தேடியே வரும். எடுத்த எடுப்பிலேயே எதையும் முடிக்க விரும்பக்கூடிய நீங்கள் வெற்றி ஒன்றையே இலக்காக வைத்திருப்பீர்கள். ஒரு குடும்பத்தையோ இயக்கத்தையோ தொழிற்கூடத்தையோ திறம்பட வழிநடத்தக்கூடிய தலைமை பண்பு உங்களிடம் இருக்கும். பேச்சிலே காரத்தை தூவினாலும் கூட உங்களுடைய இதயத்தில் ஈரங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இதுவரை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் அமர்ந்த சனி பகவான் இப்போது
சனி பகவான் 7ல் அமர்வதனால குடும்பத்தில் வீண் விவாதங்கள் வந்து வரக்கூடும். விலை உயர்ந்த பொருட்கள் நகைகளை கவனமாக கையாளுங்கள். மகனின் உயர்கல்விக்காக சிலருடைய சிபாரிசை நீங்கள் நாட வேண்டியும் இருக்கலாம். உத்தியோகங்கள் வியாபாரத்தின் பொருட்டு குடும்பத்தை வந்து பிரிய வேண்டி வரலாம். பிரபலங்கள் வேற்று மொழிக்காரர்கள் உதவுவார்கள். சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதனால விளம்பர மோகத்தினால் மயங்கி புது நிறுவனங்களுடைய சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட் வகைகளை நீங்கள் பயன்படுத்தி உடம்பை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். மறதியும் பித்தத்தால் வந்து தலை சுத்தலும் வந்து நீங்கும். சனி பகவான் 4ஆம் வீட்டை பார்ப்பதனால வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். சனி பகவான் உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்ப்பதனால கையிருப்புகளும் கரையும். வெளியிலும் கடன் வாங்க நேரிடலாம். நட்சத்திர சஞ்சாரங்கள்னு வந்து பார்த்தா உங்களுடைய ராசிக்கு பிரபல யோகாதிபதியான அதாவது சுக பாக்கியாதிபதியான செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரத்தினால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதாவது 10/12/2023 இருந்து சனி பகவான் செல்வதனால புதிய சொத்து நீங்கள் வாங்குவீர்கள். வேலைகளும் கிடைக்கும். வாகனங்களும் அமையும். திருமணம், காது குத்து உபயோகங்கள் என வீடு களை கட்டும். இந்த இடைப்பட்ட காலங்களில் இருந்து 27/12/2024 வரை ராகு பகவானினுடைய சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதனால இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கங்களும் அதிகரிக்கும். பழைய கடனை பைசல் செய்ய மாற்று வழிகளும் உங்களுக்கு பிறக்கும். வாகனத்தை மாற்றுவீர்கள். வீட்டை விரிவுபடுத்தி கட்டுவீர்கள். 7/4/2024 முதல் 29/3/2025 வரை உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியும் அட்டமாதிபதியுமான குரு பகவானினுடைய பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதனால இந்த காலகட்டங்களில் பிள்ளை பாக்கியங்களும் உண்டாகும். எதிர்பார்த்திருந்த தொகை உங்களுக்கு கைக்கு வந்து சேரப்போகுது. அரசால ஆதாயத்தை நீங்க அடைவீங்க. பெரிய பதவிகளும் உங்களை தேடியே வரும். அரசியலே கணவரினுடைய சின்ன சின்ன கோபங்களை எல்லாம் நீங்கள் பெரிதாக வந்து படுத்த வேண்டாம். உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க. அலுவலகங்கள் செல்லக்கூடிய பெண்கள் வந்து சக ஊழியர்களை விமர்சித்து பேச வேண்டாம். வேலை பளு அதிகரித்து கொண்டே இருக்கும். கன்னி பெண்களே எந்த ஒரு முடிவையுமே பெற்றோரை வந்து கலந்தாலோசிக்காமல் எடுக்காதீங்க. தடைப்பட்ட கல்யாணங்களும் கூடி வரும். வியாபாரிகளே கண்டபடி கடன் வாங்கி வியாபாரத்தை விரிவுபடுத்தி கொண்டு இருக்க வேண்டாம். கூட்டு தொழிலும் வேண்டாம். வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பேசுங்க. கடையை வந்து மாற்ற வேண்டிய சூழல்களும் வந்து வரலாம். அரிசி, பருப்பு மண்டி, கமிஷன், கெமிக்கல் வகைகளில் லாபங்களும் உங்களுக்கு வரும். சிலருக்கு பங்குதாரர்களுடன் மோதல்களும் வந்து ஏற்படலாம். உத்தியோகஸ்தாரர்களுக்கு முன்பு போல அடிக்கடி வந்து விடுப்பில் செல்லாதீங்க. மூத்த அதிகாரிகளிடம் அதிக உரிமையை எடுத்துக்கொள்ள வேண்டாம். எதிர்பாராத இடத்துக்கு திடீரென மாற்றுபடுவீர்கள். அதேபோல பழைய அதிகாரிகள் உங்களுக்கு உதவுவார்கள். ஒப்பந்த பத்திரங்களில் கையெழுத்திட வேண்டாம். இந்த சனி பயிற்சியானது சனி மற்றும் சில நேரங்களில் உங்களுடைய சூழ்நிலை கைதியாக கூட மாற்றினாலுமே அனுபவ அறிவாலும் சமோச்சித புத்தியாலுமே பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்து சாதிக்க வைக்கும். உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் மிக சிறப்பாகவும் இருக்கும். ஓய்வு எடுக்கக்கூட நேரம் இல்லாமல் உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். இது ஒரு வகை பணிச்சுமை என்றே கூட உங்களுக்கு சொல்லலாங்க. எந்த தொழில் எந்த சூழலாக இருந்தாலுமே வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவீர்கள். உங்களை வருமான ரீதியாக முன்னேற்றுவதற்கான பிஸியான வந்து காலமாகவும் இருக்கும் என்றாலுமே அதே சமயம் அதனால ஆரோக்கிய பிரச்சனைகளும் உண்டாகும். இந்த ஒரு சூழல் உங்களுக்கு தொழில் ஆரம்பிக்கவும் விரிவாக்கம் செய்வதற்கும் உகந்த காலமாக இல்லைனாலுமே வந்து நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சு செய்வது நல்லது. புதிய முதலீடு செய்வதும் சாதகமானதாகவும் இருக்காது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள், பதவி உயர்வு என கிடைக்கும். நிதி நிலைகள் ரீதியாக முன்னேறும் வாய்ப்புகள் இருப்பதனால ஆனால் பணிச்சுமைகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். குடும்பத்துடன் நேரங்கள் செலவிட முடியாமல் தவிப்பீர்கள். வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலைகள் சிறப்பாக கிடைக்கும். பணியில் கூடுதல் கவனம் செலுத்தி உழைக்க வேண்டிய காலங்கள். பேச்சில் நிதானத்தையும் அலைச்சலையும் தவிர்ப்பது அவசியம். புதிய இடத்திற்கு வேலை மாறுவது பெரிய அளவில் அனுகூலமாக இருக்காது. புது இடத்திலும் கடினமாக உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கும். மேலும் பரிகாரமாக இந்த சிம்மராசிக்காரர்கள் பெருமாளுக்கு சனிக்கிழமைகளில் விரதங்களை வந்து இருக்கலாம். ஆஞ்சநேயருக்கு நெய் தீபங்களை ஏற்றி வெற்றிலை மாலை சாற்றி வணங்க சனியினால ஏற்படக்கூடிய சங்கடங்கள் நீங்கும். இதனை அடுத்து திருநள்ளாறு, குச்சனூர், சென்னை பொலிச்சூரில் உள்ள அகதீஸ்வரர் திருக்கோவில்ல, வாலாஜாபேட்டையில உள்ள பாதாள சொர்ண சனீஸ்வரர் ஆகிய சனியினுடைய திருத்தலங்களுக்கு சென்று சனி சாந்தி ஹோமங்களை வந்து செய்யலாம். பைரவர் சனி பகவானின் குரு. சனியினுடைய அன்பால மகிழ்ந்தவர் பைரவர்.
பைரவரை வணங்க சனி தோஷங்களும் நீங்கும். சனிக்கிழமைகளில் கால பைரவருக்கு வெள்ளை புது துணியில் வந்து மிளகை முடிச்சிட்டு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபங்களை வந்து ஏற்றலாம். சனிக்கு உகுந்த எல்லை தலைக்கு கீழே வந்து வைத்து உறங்கி காலை எழுந்து அந்த எல்லை புதிதாக வடித்த சாதத்துடன் கலந்து சனியினுடைய வாகனமான காகத்திற்கும் வைக்கலாம். சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் குறையும். தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்த முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.